லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அதான் கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமே எல்லாமே நம்ம இஷ்டம் தான். நாம சொல்றபடிதான் எல்லாரும் ஆடணும்னு நினைக்கிறீங்க. ஒரு 2 நாள் என் அக்கா, என் அப்பா அம்மா இவங்க முன்னாடி எல்லாம் சந்தோஷமா இருக்கிறத பாக்க உங்களுக்கு எல்லாம் என்னங்க கஷ்டம்? ஆனா பண்ண மாட்டீங்க. ஏன்னா அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கன்னு உங்க அதிகாரத்தால எங்க போய் காட்ட முடியும்? என்னமோ பண்ணுங்க. பாவேந்திரா எந்த அளவுக்கு ஹிட் ஆயிருந்தா இப்படி பேசியிருப்பா? ஒரு நாள் தான் ஸ்டே பண்ணி போலாமே. என்ன நடக்குது? எங்க அம்மாவை சித்தியும் சொன்னதுதான் அடம் பிடிப்பாங்க. அவங்க கிட்ட பேசிலாம் ஒன்றும் பண்ண முடியாது. இந்திரா ஃபீலிங்கா இருக்கிறத பார்த்துட்டு சும்மாவே இருக்க முடியலையே. சின்ன பண்ணலாம். எல்லாரும் வந்துட்டீங்களா? கிளம்பலாம்ல? கதிரைங்க? இங்கதான் இருக்கேன், வந்துட்டேன். காவியா எங்க? காவியா பார்த்து பத்திரமா. சரிங்க சம்பந்தி, நாங்க கிளம்புறோம். போயிட்டு வாங்க. வர சம்பந்திமா. என்ன சம்பந்தி, பொண்ண புகுந்து வீட்டுக்கு அனுப்ப மனசு இல்லையோ? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சம்பந்தி, நீங்க கராரா சொல்லிட்டீங்க. இருந்தாலும் பொண்ணை பெத்தவனா கடைசியா ஒரு முறை கேட்கிறேன். பெரிய மனசு பண்ணி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எங்க பொண்ணு எங்களோட தங்குறதுக்கு அனுமதிச்சா உங்களுக்கு புண்ணியமா போகும் சம்பந்தி. அட என்னங்க நீங்க சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க. இது என்னோட முடிவு இல்லைங்க, என் அக்கா எடுத்த முடிவு. அவங்களுக்கு அன்னைக்கே உடம்பு சரியில்லை, அதான் உங்களுக்கே தெரியுமே. கல்யாணத்துக்கு கூட வரல, அவங்களுக்கு மருமகளை பார்க்கணும்னு ஆசை இருக்காதா என்ன? அதான் அவசரமா கிளம்பி வர சொல்லிருக்காங்க. மருமக மேல அவ்வளோ பாசம். சொன்னா புரிஞ்சுக்கோங்க சம்பந்தி, பச்சை புள்ள கணக்கா அடம் பிடிக்க கூடாது, சரியா? சம்பந்தி, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அடுத்த வாட்டி மறு வீட்டுக்கு நாங்கள் அழைச்சிட்டு வரும்போது காவியாவை கூட ஒரு 4-5 நாள் இங்கேயே வச்சிருந்து அனுப்புங்க. நான் ஜெயாட்ட பேசிக்கிறேன். இப்போ கிளம்புறோம், நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்க வேண்டாம். பரவாயில்லைங்க சம்பந்தி, எனக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான்னு நான் நினைச்சுக்கிறேன். ஏய் குட்டி பிசாசே, உன் கொட்டத்தை எப்படி அடக்கணும் பாத்தியா? இனிமே நானும் என் அக்காவும் வச்சதுதான் சட்டம். இன்னைக்கு ஒரு நாள் இங்க தங்கறதுக்காக உன்னையும் உன் அப்பனையும் எப்படி கெஞ்ச விட்டேன் பாத்தியா? இனி யார் நினைச்சாலும் உன் அக்காவை இங்கிருந்து கூட்டிட்டு போறத தடுக்க முடியாது. வத்த மேடம், இன்னைக்கு கிளம்ப முடியாது மேடம். டெம்போ பிரேக் டவுனு, பிரேக் வேற கட் ஆயிடுச்சு, கியர் பாக்ஸும் ஜாம் ஆயிடுச்சு மேடம். இன்னைக்கு கிளம்ப முடியாது.
இப்படியே போனேன்னா நடுரோட்ல என்ன பிரச்சனை ஆயிடும் மேடம். மேடம் ரிஸ்க் எடுக்க வேணாம் மேடம். ஐயோ, இந்தம்மா எதுக்கு நம்மள பார்த்து முறைக்குது? நாம ஒண்ணுமே பண்ணலையே. ஏப்பா இப்போ வந்து சொல்லிட்டு இருக்கிற இந்த விஷயத்தெல்லாம் முதல்ல சரியா பார்க்க மாட்டியா? செக் பண்ண சார். நல்ல வேலை சார், இப்பவே தெரிஞ்சிச்சு. இல்ல நடுவழியில பிரேக் பிடிக்காம பெரிய பிரச்சனை ஆயிடுக்கும். நல்ல வேலை அந்த ஆண்டவன் தான் நம்ம எல்லாத்தையும் காப்பாத்தினான். ஏன்னா இப்ப வண்டி எதுவும் ரெடி பண்ண முடியாதா? இல்ல சார், முடியாது சார். இத பார்த்தா பெரிய பிரச்சனை மாதிரி தெரியுது. இந்த கிராமத்துல நாம மெக்கானிக்கை கண்டுபிடிச்சு சரி பண்ணவே ராத்திரி ஆயிடும் சார். உடனே முடியாது. அதுக்கு ஒரே அடியா நாளைக்கு போயிடலாம் மேடம். ஏய், அத நீ சொல்லாத, வெளியே போ. கதிர், கார் எடு. ராகினி, இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? எனக்கும் இப்ப சரியா மனசுக்கு படல. ஆனது ஆயிப்போச்சு. நாம அரை மனசோட கிளம்புனா சங்கடம் தான் மிஞ்சம். கடவுளா பார்த்து கொடுத்த சந்தர்ப்பம்னு நாம நினைச்சுக்கலாம். நாம பொறுமையா கிளம்பி போலாம். என்ன சம்பந்தி? சம்பந்தி, உங்க ஆசைப்படி உங்க பொண்ணு உங்க கூட தங்கறதுக்கு கடவுளே அமைச்சு கொடுத்துட்டாரு பாத்தீங்களா? நீங்க நடத்த வேண்டிய சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் செய்யுங்க. சரிங்க சம்பந்தி. அப்படியே உங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு நேர்த்தி கடனை முடிச்சுட்டு அப்புறம் கிளம்பலாம். சரிங்க. சரி. சந்திரா, கிளம்பு. போங்கப்பா, எல்லாரும் போய் ரூம்ல ரெஸ்ட் எடுங்க. சரிங்கப்பா. சம்பந்தி, எதுக்கு வெளியில நின்னுக்கிட்டு? வாங்க உள்ள வந்து உட்காருங்க. அது எப்படி சம்பந்தி? எதுவுமே தெரியாத மாதிரி அப்பாவி முகத்தை வச்சுட்டு பேசுறீங்க. சம்பந்தி, என்ன சொல்றீங்க? என்ன சொல்றேனா, நல்லா இருந்த டெம்போ எப்படி திடீர்னு ரிப்பேர் ஆச்சுன்னு கேக்குறேன். டெம்போவா? சம்பந்தி, நாங்க எதுவும் பண்ணிட்டு போன சந்தேகப்படுறீங்களா? உங்களை சந்தேகப்படல, உங்க பொண்ண சந்தேகப்படுறேன். அப்பா, சத்தியமா நான் ஒண்ணுமே பண்ணலப்பா. ஏய், நடிக்காத. நீதான் பண்ணிருப்பன்னு எனக்கு நல்லா தெரியும். சமந்தி, அவ அந்த மாதிரி எல்லாம் செய்யறவ இல்ல. அப்படியே சொக்க தங்க உங்க பொண்ணு. நான் தான் பார்த்தனே உங்க பொண்ணோட லட்சணத்தை. என்னடா வயசுல பெரியவங்க அக்கா வாழ போற வீட்டு மாமியாருன்னு கூட பார்க்காம என்ன பேச்சு பேசுனா? இவள வச்சுக்கிட்டு நீங்க இவ்வளவு வாய் பேசுறீங்க. இங்க பாருங்க, அது வேற பிரச்சனை, இது வேற பிரச்சனை. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல. நான் ஒண்ணுமே பண்ணல. நீ என்கிட்ட வந்து கெஞ்சி கால்ல விழறன்னு சொல்லும் போதே எனக்கு தெரியும் நீ இந்த மாதிரி ஃப்ராடுத்தனம் பண்ண போறன்னு. என்ன சொல்றாங்க? கால்ல விழற ஆளா நீ? காலை வாரி விடுற ஆளாச்சே. அதான் சமயம் பார்த்து வாரி விட்டுட்டேன். என்ன சம்பந்தி சொல்றீங்க? இவ உங்ககிட்ட வந்து தனியா பேசினாளா? ஆமா, என்கிட்ட வந்து பேசினா. ஐயோ, இன்னைக்கு ஒரு நாள் என் அக்கா இங்க இருக்கட்டும். என் மேல இருக்கிற கோவத்துல என் அக்காவை கூட்டிட்டு போயிடாதீங்க. உங்க கால்ல கூட விழறன்னு நீலி கண்ணீர் வடிச்சா அதுக்கெல்லாம் நான் மயங்கல. என்ன இதெல்லாம்? அதான்
உடனே குறுக்கு புத்திய யூஸ் பண்ணி இங்கிருந்து நாங்க கிளம்பாத அளவுக்கு பண்ணிட்டா. பா நான் ஒண்ணுமே பண்ணலப்பா. சம்பந்திய பார்த்து நீ தனியா பேசுனியா? ஆமாப்பா. உன்னை கொல். ஏய், என்ன பண்ணிருக்கா பாத்தியா? ஏய், உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? கல்யாணம் ஆகி உன் அக்கா மாப்பிள்ளை வீட்டுக்கு போற வரைக்கும் நீ யார்கிட்ட எதுவும் பேசக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா? சொன்னா இல்லையா? ஆமா சொன்னீங்கப்பா. ஆனா அம்மாவும் நீங்களும் அக்கா இங்க இருக்கணும்னு ஆசைப்பட்டு அது நடக்காம போச்சுன்னு வருத்தப்பட்டு நிற்கும் போது அதை பார்த்துட்டு என் மனசு கேட்கலப்பா. அதான் இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு. நான் மசீலன்னு உடனே வேனை பிரேக் டவுன் பண்ணிட்டேன், அப்படிதானே? நான் எதுவும் பண்ணல. நீ சொன்னா நான் நம்பிடணுமா? இன்னும் நீ என்னெல்லாம் பண்றன்னு நானும் பாக்குறேன். இது உங்க ஊரு, அதான் ஆடுறேன். எப்படியும் உன் அக்கா எங்க வீட்டுக்கு தான் வரணும். வரட்டும். உன்னால இன்னும் என்னென்ன பிரச்சனைகள் நான் சந்திக்க போறோம்னு எனக்கு தெரியல. ச்சே, ஏண்டி இப்படி பண்ற? நான் எதுவுமே பண்ணலமா. அது எனக்கு தெரியாது. ஆனா நீ தேவையில்லாம அந்த அம்மா கிட்ட பேசுறதுனாலதான் இவ்ளோ பிரச்சனையும். ஏய், இவகிட்ட போய் என்ன பேச்சு? நாம என்ன சொன்னாலும் அவ என்ன செய்யணுமோ அதை மட்டும் தான் செய்வா. நீ வா. எப்படி ஆயிடுச்சு? இந்நேரம் கிளம்பி இருக்கணுமே. இன்னும் ஆளை காணோம். இன்னும் அவங்கள காணோம். அக்கா கிளம்பியாச்சா? இல்லக்கா. ஏய், இன்னும் அங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? ஏன் இன்னும் கிளம்பல? உன்னை அப்பவே நான் கிளம்ப சொன்னல. அக்கா கொஞ்சம் பொறுமையா கேளு. டெம்போ பிரேக் டவுன் ஆயிடுச்சு. என்னடி சொல்ற? ஆமாக்கா, அந்த குட்டி சாத்தா மறுபடியும் வேலையை காட்டிடுச்சு. அவ அக்காவை இங்க ஒரு நாள் இருக்க வைக்கணும்னு அவ என்னென்னமோ பிளான் பண்ணி எல்லாம் பார்த்தா. ஏன் என் கால்ல கூட விழறன்னு சொன்னா. அதுக்கு நான் ஒத்துக்கல. எப்படியாச்சும் அவ அக்காவை இங்க தங்க வைக்கணும்னு இப்படி ஒரு சதி திட்டம் தீட்டி வச்சிருக்கா அந்த குட்டி சாத்தா. பாவமே சின்ன பொண்ணுன்னு பார்த்தா அவ செய்யற வேலையெல்லாம் சாதாரணமா இல்லையே. பெரிய தில்லாலங்கடியா இருப்பா போல இருக்கே. அவ கணக்கு ஏறிக்கிட்டே போகுதே. மொத்தத்தையும் அவ அக்கா தலையில தான் இறக்கணும். அவளுக்கு சரியான பாடத்தை கத்து கொடுக்கணும்டி. வாழ்க்கையில யார்கிட்டயும் அவ வம்பு வச்சுக்கவே கூடாது. அந்த மாதிரி அவளுக்கு சூடு வச்சு விடணும். கண்டிப்பாக்கா. சரி சரி, யாராவது மெக்கானிக்க கூப்பிட்டு சரி பண்ணிட்டு வர முடியுமான்னு பாரு. சம்மந்தி உட்காருங்க. சம்மந்தி 10 நிமிஷத்துல எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டீங்க சம்மந்தி. என்ன சம்பந்தி இதெல்லாம்? அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல சம்மந்தி. நீங்க ஒண்ணு இல்லன்னு ஒரு அசால்ட்டா சொல்றீங்க. ஆனா இவ்ளோ கிராண்டா பண்ணிருக்கீங்களே, இது எவ்வளவு பெரிய விஷயம். சபா சம்மந்தி. என்ன மாமா, எந்த ஏற்பாடு பத்தி பேசிட்டு இருக்கீங்க? இந்த 4 பூச்சரம் அந்த சீரியல் பல்பா?
இத போய் ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்துட்டு இருக்கீங்க. ஏன் இதுக்கு என்ன குறைச்சல்? நல்லா தானே இருக்கு. நம்ம வீட்டு பர்த்டே பார்ட்டி கூட இதை விட கிராண்டா இருக்கும். அதையே நாங்க பெரிய பெரிய பிளானர்ஸ் கிட்ட கொடுத்து பண்ணுவோம். கிராண்ட்ல என்ன ஆண்டி இருக்கு? காசு கொடுத்தா கடமைக்குன்னு 4 பேர் வந்து அலங்கரிச்சுட்டு போவாங்க. இங்க என் பெரியப்பா தோரணம் கட்டினாங்க, எங்க மதனி கோலம் போட்டாங்க, என் அத்தை பலகாரம் சுட்டாங்க, என் அண்ணனுங்க எல்லாம் லைட்ட மாட்டினானுங்க. இந்த மாதிரி மொத்த சொந்த பந்தமும் சேர்ந்து பார்த்து சிரிச்சு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து விளையாடி எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்தாங்க. இந்த மாதிரி எல்லாம் வருமா ஆண்டி? இதுக்கெல்லாம் எந்த ஈடு இணையுமே கிடையாது. அப்படி சொல்லுமா. இந்திரா, என்ன பழக்கம் இது? வார்த்தைக்கு வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க. அட என்ன சம்பந்தி நீங்க கோவப்பட்டுக்கிட்டு? இல்ல, அவ சொல்றது கரெக்ட் தானே. உறவு முறையெல்லாம் சேர்ந்து பண்றது தானே ஒரு வீட்டு விசேஷங்கிறது. அதுதானே பலமும் கூட. இந்திரா, நீ போய் சில்வர் கொடுத்து எடுத்துட்டு வாமா. நான் வேணா உங்களுக்கு அப்படியே ஹெல்ப் பண்றேன். போ 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 போ. இதுதானே எதிர்பார்த்தேன். போ போ போப்பா. சும்மா என்னங்க, ஒரே ஹாப்பி தான் போல. ஆமா, கடைசி பால்ல 6 அடிச்சு இந்தியா ஜெயிச்சா மாதிரி அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இருங்க இருங்க, வாங்க வாங்க. மாப்பிள்ள, நீங்க இப்படி உட்காருங்க. நீங்க உட்காருங்க. காவியா, நீ இப்படி வாமா. வா, நீங்க உட்காருங்க. நான் சொல்றப்போ நீங்க 2 பேரும் குடத்துக்குள்ள கையை விட்டு இதை எடுக்கணும். யார ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் இந்த மோதிரம். விடாத கதிர், இந்த சடங்குல எல்லாம் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க கைதான் வீட்ல ஓங்கி இருக்குமா. நீ ஜெயிச்சு காட்டு. சரி. கொடுங்க கொடுங்க, என்கிட்ட கொடுங்க. தள்ளுங்க. ரெடி 3 2 1 கோ. எடுங்க எடுங்க. அக்கா எடுத்துரு. அக்கா நீ தான் எடுக்கணும். அக்கா விட்டு குடுத்துறாத, நீ தான் எடுக்கணும். எடுக்காதே. ஏன் உன் அக்கா கிட்ட வேற மோதிரமே இல்லையா? ஏன் மாமா கிட்ட இல்லாத மோதிரமா? சும்மா எதையாவது பேசுறேன். எடு. நீ எடுக்கா, சீக்கிரம் எடு. எடு எடு சீக்கிரம். எப்படியாவது எடுத்துருங்க. அண்ணே அண்ணே எடுத்துருங்க. நீ தான் எடுக்கணும். விட்டுறாதனா? ஏய் விட்டுறாதடா கதிரே. கதிர் தான் எடுப்பான். அவன் சின்ன வயசுல இருந்தே யாருக்கும் எதையும் விட்டு கொடுக்கவே மாட்டான். விட்டுறாதனா? என்னோட ஏமாக்கு எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டேன். மோதிரத்தை மட்டுமா விட்டு கொடுத்த? எல்லாத்தையும் அன்னைக்கே விட்டு கொடுத்துட்டியே. இப்ப அவ டாமினேஷன் தாங்க முடியாம முழிச்சுக்கிட்டு இருக்க. அண்ணே சும்மா எடு எடு. ஏமா, நான்லாம் அவர் எடுக்கட்டும்னு விட்டு கொடுத்துட்டேன். அப்படியெல்லாம் விட்டு கொடுத்தா கடைசி வரைக்கும் விட்டு கொடுத்துட்டு தான் இருக்கணும். இப்ப அவன் எடுக்கலனா அப்புறம் நம்ம விட்டு கொடுத்ததான் ஆயிடும். அப்புறம் அவன் எப்பவுமே அடங்கிதான் இருக்கணும். விடாத விடாத. எடுக்கட்டும், விடுங்க. நான் விட்டுறாத விட்டுறாத. நீ தான் எடுக்கணும். சீக்கிரம். பாத்தீங்களா? அக்கா எடு. சீக்கிரம் எடுக்கா, எடு. சூப்பர் சூப்பர். எடு எடு எடு. எடுக்கா எடுக்கா. எடுத்துருவேன். எடு. நீ கதிர் சொன்ன கேளு, எடுடா. சீக்கிரம் எடு. யோ கதிர். எங்க அண்ணன் ஒரு வேஸ்ட் ஃபெலோங்க. நானா தான் என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா? என்னங்க இந்த கேம்ல புருஷன் பொண்டாட்டி அந்நியத்தை அதிகப்படுத்த பாரம்பரியமா கடைபிடிக்கப்படுது. ஓஹோ, அப்போ நீங்களா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? மோதிரமாவது மூக்குத்தியாவதுன்னு எதிரில் பொண்டாட்டி இருக்கிறப்ப அதுவும் முக்கியம். அவளோட கையை பிடிச்சிட்டே உட்கார்ந்துருப்பேன். அக்கா எவ்வளவு நேரம்க்கா? ஒழுங்கா சீக்கிரம் எடுக்கா. எடு 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 எடு. யோ எடு.
சூப்பரா மாப்ள. ஆ. நீ ராமச்சந்திர புள்ள நிரூபிச்சிட்டடா. சூப்பரா 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 மாப்ள. அத வாங்கி போட்டு விடுமா. கதிர், கண்டிப்பா உங்க அண்ணன் சீட்டிங் பண்ணி தான் ஜெயிச்சிருப்பாரு. உங்க அக்காக்கு திறமை பதிலன்னு சொல்லுங்க. எங்க அக்கா போனா போதுன்னு விட்டு கொடுத்திருப்பா. ஓ, எங்க அண்ணன் நேர்மையா ஜெயிச்சிருக்காங்கிறத உங்களால ஒத்துக்க முடியல.